காளியம்மாள் நான் போட்டியிடுகிறேன். எல்லாரும் வேட்பாளர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. நான் உங்களிடம் கேள்வி கேட்க விரும்புகிறேன். எதுக்கு தான் ஓட்டு போடுறீங்க? ஏன் ஓட்டு போடுறீங்க? யாருக்கு ஓட்டு போடுறீங்க? யாருக்கு போடுறோம்னு தெரிஞ்சு போடுறீங்களா? என்ன காரணத்துக்காக ஓட்டு போடுறோம்னு தெரிஞ்சு போடுறீங்களா? இது வரைக்கும் போட்டிருக்கீங்களா? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நாம் சரியான நபர்களுக்கு வாக்கு செலுத்தி இருந்தோமே ஆனால் காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனை என்றோ தீர்ந்திருக்கும். விவசாயிகளுடைய போராட்டம் என்றோ முடிஞ்சிருக்கும். நாம் சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்தி இருந்தால் ஜிஎஸ்டி பிரச்சனை வந்திருக்காது. நாம் சரியானவர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் கச்சத்தீவு பறிபோய் இருக்காது. நாம் சரியானவர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் இவ்வளவு விலைவாசி உயர்வு ஆகியிருக்காது. நாம் சரியானவர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் சிஏஏ சட்டம் வந்திருக்காது. நாம் சரியானவர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் ஓஎன்ஜிசி போன்ற அழிவுகரமான தொழில் திட்டங்கள் வந்திருக்காது. நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவர்கள் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். இப்போதும் கூட என்ன சொல்றாங்க? நாங்க வந்தா எல்லாத்தையும் மாத்திருவோம்ன்றாங்க. 7 முறை காங்கிரஸை நீங்க வெற்றி பெற்று அனுப்பி வச்சிருக்கீங்க. 7 முறை ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் இந்த மயிலாடுதுறை தொகுதியில். 2 முறை அதிமுக வெற்றி பெற்று இருக்கிறது. 2 முறை திமுக வெற்றி பெற்று போயிருக்காங்க. போன வாட்டி கூட அந்த ராமலிங்கத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க. யாருக்காவது அண்ணன் ராமலிங்க முகம் ஞாபகம் இருக்கிறதா? மூஞ்சி இதுவரைக்கும் இந்த பகுதிக்கு வந்திருக்காரா? அவரோட நிதியில எம்பி ஃபண்ட்ல இருந்து உங்க பகுதிக்கு ஏதாவது செலவிடப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் அவர் முகத்தை நான் எங்கேயாவது பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க முடிஞ்சா கை தூக்குங்க பாப்போம். அப்ப யாருக்கு வாக்கு செலுத்துறோம், எதுக்கு வாக்கு செலுத்துறோம்ன்ற சிந்தனையே இல்லாம கட்சியை பார்த்து ஓட்டு போடுவது, சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுவது, பேச்சாளர்கள் வந்து பேசிட்டாங்கன்னா ஓட்டு போடுவது, சாதியை பார்த்து ஓட்டு போடுவது, மதத்தை பார்த்து ஓட்டு போடுவது, இலவச திட்டங்கள் அறிவிக்கிறாங்கன்னு ஓட்டு போடுவது, கடைசியாக காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவது. இதற்கு பேர் தான் தேர்தல் என்றால் எதுக்கு தேர்தல் ஆணையம்? எதற்கு தேர்தல்? எதற்கு சரணாலயம்? அதற்கு பதிலாக ஒரு தலைக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் என்று கொடுத்து விட்டு தேர்தல் நடத்தாம யாருக்கு பணபலம் இருக்கோ அவங்க வெற்றி பெற்றதா காண்பிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா தேர்தல் என்பது ஜனநாயகத்தினுடைய உயிர். இந்திய ஒன்றியத்தினுடைய உங்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல். இப்ப நம்ம இதுவரைக்கும் அப்படி பார்த்து யாருக்குமே வாக்கு செலுத்தல இல்லையா? இதுவரைக்கும் செலுத்தல. அதிலும் பெரிய கொடுமை என்னன்னா, கொலை வழக்கு உள்ளவரை, கொள்ளை வழக்கு உள்ளவரை, ஆள் கடத்தல் வழக்கு உள்ளவரை, மணல் கடத்தல் வழக்கு உள்ளவரை எல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கீங்க. அவர்கள் வழக்கு இருக்கும் போதே நீங்க தேர்ந்தெடுக்க அனுப்பி வச்சிருக்கீங்க. அவ்வளவு தெளிவா இருக்கும். நாம நீங்க நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்திருந்தா இந்த ஆத்து படுகை அப்படி காஞ்சி கிடக்கு, பாலாரும் தேனாரும் ஓடி இருக்கணும்ல. எங்க ஐயா ஸ்டாலின் இப்ப வந்து சொல்றார், நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, என்னைய நான் சிலிண்டர் விலையை 1000 ரூபாயில இருந்து 500 ரூபாயா மாத்திருவேன் அப்படின்னு சொல்றார். இந்த 1000 ரூபாயா மாத்தின கனவான்கள் யாரு? யாராவது வானத்துல இருந்து குதிச்சு வந்து 500 ரூபாய் இருந்த சிலிண்டரை 1000 ரூபாயா மாத்திட்டாங்களா? இல்லை. நீங்கள் யாருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்களோ அந்த கட்சிகள் தான் இவ்வளவு விலையை ஏற்றினது. நீங்கள் யாருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்களோ அவர்கள் தான் மீத்தேன் திட்டத்தையும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் இதே காங்கிரஸ் கட்சி தான் இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து. அறிவிச்சிருந்த விவசாய பெருங்குடி மக்களை நீங்கள் எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் தெரியுமா? உங்களுக்கு காவிரியில தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற ஆள் யாரு தெரியுமா உங்களுக்கு? இதே காங்கிரஸ் கட்சி தாங்க. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் காவிரி நதிநீரை ஒரு சொட்டு கூட தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய கட்சி. இப்ப தமிழ்நாட்டில் கூடிய காங்கிரஸ் கட்சி என்ன செய்யும்? நாங்க வாங்கி தரோம்னு சொல்லுமா? அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ரெட்ட நிலைப்பாடு இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 39 எம்பி போனாங்க. 39 எம்பி இங்க இருந்து நீங்க அமிச்சீங்க. யாராவது ஒருத்தர் காங்கிரஸோட ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் பேசுறார், நாங்கள் ஒரு சொட்டு தண்ணியை கூட தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம்னு பேசுறார். 39 எம்பி போய் வாய் மூடி மௌனித்து கிடந்தார்கள், அறிவிச்சிருந்தார்களே, ஒருத்தர் ஏத்து பேசல. எப்படிங்க நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க? அது இத்தனைக்கு கூட்டணி கட்சி, ஒருத்தர் ஏத்து பேசலங்க. அதிமுக 2 முறை வென்று போயிருக்கு. ஏதாவது பேசி இருக்கிறதா இது வரைக்கும்? கடலை கூறு போட்டு வித்தார் ஐயா எடப்பாடி. இப்பவும் கடல் விற்பனைக்கு ஆயிடுச்சு. வேதாந்தா குழுமம் வாங்கியிருக்காங்க. கடலை கூறு போட்டு வித்தார். விவசாய நிலங்களை கூறு போட்டு வித்தார். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடத்தி முடிச்சார். பொள்ளாச்சியில் ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர். இப்ப இங்க காங்கிரஸ் கட்சியில ஒரு அம்மா நிக்கிறாங்க, சுதான்ட்டு பேரு. அவங்களுக்கு சொந்த ஊர் இது இல்ல, கும்மிடி பூண்டி. இங்கெல்லாம் ஆள் கிடைக்காம கும்மிடி பூண்டிலேருந்து கூட நிப்பாட்டியிருக்காங்க. அதுல என்ன நடந்ததுன்னா, நான் இந்த மாதிரி போய் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க,
அப்படின்றத பத்தி ஒரு அமைச்சருடைய மகன், அவர் துரைமுருகனுடைய மகன் பேசுறாரு. எல்லாரும் என்ன பல இருக்கீங்க, 1000 ரூபாய் பணம் வந்துருச்சா, அந்த 1000 ரூபாய் காசுல ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டிருக்கீங்க போல, எல்லாம் பல இருக்கிறீங்க, சூப்பரா இருக்கிறீங்க, காரணம் என்ன, அந்த 1000 ரூபாய் பணம் வந்துருச்சான்னு ஒரு அமைச்சர் மகன் என் வீட்டு பெண்களை கேட்கிறார். அதுக்கு நான் பதிலடி சொன்னேன், இவங்களுக்கு இந்த 1000 ரூபாயை விட்டா வேற ஒண்ணுமே தெரியாது, இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு இது ஒண்ணுதான் தெரியும்னு நான் சொன்னேன். அந்த துண்டை வெட்டி இதுதான் ஒரு எவ்வளவு பெரிய கேவல அரசியல். நான் முன்னாடி சொன்னதையும் விட்டுட்டாங்க, பின்னாடி சொன்னதையும் விட்டுட்டாங்க, இடையில சொன்னதை மட்டும் எடுத்து கட் பண்ணி பரப்புறாங்களாம். இதுக்கு ஒரு வழக்கறிஞர் டீம் வேற. இந்த பொழைச்சு அரசியல் பண்றதுக்கு உண்மையிலேயே இவங்க நேர்மையானவர்களா இருந்திருந்தா அமைச்சர் துரைமுருகன் பையனை நோக்கி இந்த கேள்வி வச்சிருக்கணும். தமிழ்நாட்டு பெண்கள் அவ்வளவு இறக்காரமா உனக்கு, நீ எப்படி இந்த 1000 ரூபாய் கொடுத்த பிறகுதான் பல இருக்கிற ஃபேர் லவ்லி வாங்கி போட்டிருக்கன்னு ஒருத்தர் கேட்கலங்க. ஏன்னா இங்க தோல்வி பயம் காங்கிரஸுக்கு வந்துருச்சு, திமுகவுக்கு வந்துருச்சு. காளியம்மாள் வெற்றி பெற்றுடுவான்னு நாங்க நம்புறோமோ இல்ல, காங்கிரஸ் நம்புது. ஒரு தோல்வி பயத்தினால எதையாச்சும் போட்டு கிளப்பி விடுவோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கான வேட்பாளர் யாருன்னு நீங்க தேடணும். அதிமுக எங்க அண்ணன் பாபு நிற்கிறாங்க, அண்ணன் பவுன்ராஜ் அவர்களுக்காவது இந்த அரசியல் மீது கொஞ்சம் தெளிவுண்டு, இந்த அரசியல் பார்வை உண்டு. ஆனா அவரோட பையன் மரியாதைக்குரிய பாபு அவர்கள் ஒரு தொழிலதிபர். அவர் என்னைக்காவது மக்கள் பிரச்சனைக்காக, காவிரி பிரச்சனைக்காக, கச்சத்தீவு பிரச்சனைக்காக போராடி இருப்பாரா, பேசி இருப்பாரா? இல்லை, அறிவிச்சிருந்தவர்களே இல்லை. ஆனா நான் 15 ஆண்டு காலம் இந்த களத்தில் நிற்கிறேன். காவிரி உரிமைக்காக, ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காக, அணுமின் நிலைய போராட்டத்துக்காக, அனல் மின் நிலைய போராட்டத்துக்காக, ஈழத்தினுடைய மக்கள் திருச்சி சிறப்பு முகாமில் அடைபட்டு கிடந்தாங்க, அவங்களுடைய விடுதலைக்காக இதெல்லாம் போராடி வழக்கு வாங்கிய மகள் நான். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி நான். இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பே கதிராமங்கலத்தில் நடந்த ONGC போராட்டத்தில் கலந்து கொண்டவர். கல்லூரி காலத்திலேயே என்னை யாரும் வழி நடத்தல. இந்த மண்ணின் மீது கொண்ட பற்றின் காரணமாக நான் அங்க போய் நின்னேன். நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துறதே தெரியாம கடைசி நேரத்தில் இந்த கோழி அமுக்குறவங்க மாதிரி வருவாங்க. இரவு நேரத்தில் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க அப்பதான் வந்து கையில ஒரு 300 ரூபாயை கொடுத்துட்டு, இல்ல 1000 ரூபாய் கொடுத்துட்டு, 1000 ரூபாய் வந்திருக்கும் ஒரு ஆளுக்கு, அல்ல அந்த ஊராட்சி தலைவர் ஒரு 500 ரூபாய் ஆட்டையை போட்டுருவாரு. ஒரு 500 ரூபாயை கொடுத்து இதை வச்சுக்கோங்க, கை சின்னம் ரெட்டலைன்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ண, அதே கனவுலே படுத்திருப்பாங்க போல. அதே கனவுல படுத்திருந்துட்டு மறுநாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த கட்சிகளை குத்திட்டு வந்துரு. முடிஞ்சு போச்சு உங்களோட 5 வருஷம் வாழ்க்கை. ஒரு பன்னி குட்டி 5000 ரூபாய் விற்குதுங்க. ஒரு பன்னி குட்டி உங்க தலைக்கு விலை என்ன? 200 ரூபாய் தான். இவ்வளவுதான் நம்மளை மதிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள், இவ்வளவுதான் நம்மளை மதிக்கிறாங்க. இந்த 200 ரூபாயை நம்மளால சம்பாதிக்கவே முடியாதா, செலவு பண்ணவே முடியாதா? 500 ரூபாயை பாக்கெட்ல வச்சுட்டு கடைக்கு போறோம், 5 நிமிஷத்துல 500 ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியல. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பெண்களுக்கு. எங்க இருந்து வருது தெரியுமா அந்த காசு? தெரு சாராய கடைகளை நடத்தி, டாஸ்மாக் ஒயின் ஷாப் கடைகளை நடத்தி, அதுல பெண்களோட வாழ்க்கையை கெடுத்து அதன் மூலமாக இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அதுல பெண்கள் இவங்க டாஸ்மார்க் மூடிடுவாங்க. எங்க சாராய ஆளை வச்சிருக்கிறதே ஸ்டாலின் குடும்பம் தாங்க. எப்படி மூடுவாங்க? படிக்கிற பிள்ளையெல்லாம் இன்னைக்கு குடிக்கிற பிள்ளையெல்லாம் மாறிடுச்சு. யாராவது சொல்லுங்க, உங்க வீட்டுல எல்லாம் குழுவுல லோன் எடுக்காத ஒரு ஆள் இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். குழு இல்லாம கூட அரிசி இருந்துடும். குழு இல்லாம இப்ப ஊரே கிடையாது, வீடும் கிடையாது. கடன்காரர்களாக மேலும் மேலும் நம்மளை மாற்றிக்கொண்டே போறாங்க. யாராவது ஒரு அரசியல்வாதி நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவேன், இங்க மூடப்பட்டிருக்கக்கூடிய பஞ்சாலையை நான் திறந்து வைப்பேன், சக்கரை ஆலையை மீட்டுருவாக்கம் பண்ணுவேன், காகித ஆலையை மீட்டுருவாக்கம் பண்ணுவேன், பால் பண்ணையை நான் மீண்டும் தொடங்கி வைப்பேன், இங்க படித்து விட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பை கொடுப்பேன், பெண்களுக்கு உள்ளூர்லயே நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவேன், நான் மதுக்கடைகளை மூடிடுவேன், ஊருக்கு வெளியில பணம்பால் தென்னம்பால் விற்பனை நடத்துவேன் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் பேசியிருக்காங்களா? இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் ஐயா அவங்களோட சின்னம் கட்ட அவ்வளவுதான் நமக்கு. ராஜீவ் காந்தியோட சின்னம், கை சின்னம் அவ்வளவுதான் நமக்கு. என்றைக்கு நீங்க வேட்பாளர்கள் என்ன படிச்சிருக்கிறார், என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், எதுக்கெல்லாம் போராடி இருக்கிறார், இவருடைய பின்புலம் என்ன, இவர் வந்தா எனக்காக பேசுவாரா, என் பிரச்சனை தெரியுமா என்று பார்க்காமல் வாக்கு செலுத்தினோம்னா நம்மளே போய் இந்த ஆத்துல ஒரு குண்டா மண்ணள்ளி தலையில போட்டுக்கிறதுக்கு சமம் தான் அது. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்க்கையை பாதுகாக்க பாராளுமன்றத்தில் போய் பேசுற ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளையும் நாடாளுமன்றத்துக்கு போய் தனக்கான சட்டத்திட்டத்தை வகுத்துக் கொள்ள முடியும் என்பதை பறைசாற்றிட மயிலாடுதுறை மண்ணிலிருந்து ஒரு புரட்சி வெடிக்க தயாரா இருக்கு.
ஓட்டுக்கு பணம் கொடுக்காது நேர்மையான முறையில் அரசியலை சந்தித்து மக்களுக்கு நல்வாழ்வு திட்டங்களை செய்து முடித்து உங்களுடைய நிலம் பலம் தொடர்பான உரிமையை பாராளுமன்றத்தில் நிலைநாட்டிய உங்கள் வீட்டு பிள்ளை காளியம்மாள் ஆகிய நான் மைக்கு சின்னத்துல போட்டிடுறேன். ஓட்டு பெட்டியில வரிசை எண் 5ல இருக்கு மைக் சின்னம். ஒரு முறை உங்களுக்காக ஓட்டு போடுங்க. நல்லவர்கள் நாடாள வேண்டும் என்றால் மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தணும். நாங்கெல்லாம் அரசியல்வாதி கிடையாது. நான் அரசியல்வாதி கிடையாது. நான் மக்கள் போராளி, மக்கள் பிரதிநிதி. மற்ற அரசியல்வாதிகள் வருவாங்க. நான் மட்டும்தான் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன். அறிவிச்சிருந்தவர்களை இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நான் சொன்ன வாக்குறுதிகளை 5 ஆண்டுக்குள் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் நான் என்னுடைய இயலாமையை ஒற்றுக்கொண்டு என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று எழுதி கொடுக்கவும் தயாராக இருக்கேன் சொன்ன ஒரே வேட்பாளர் நான் மட்டும்தான். அதே போன்று மக்கள் பணத்தை எடுத்து நான் 1 ரூபாய் சாப்பிட்டேன் என்று உறுதி செஞ்சா உடனே அந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். அரசியலே இல்லை, வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்ன ஒரே வேட்பாளரும் நான் தான். ஏனென்றால் நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன். எனக்கு உங்களுடைய வழி தெரியும், உங்களுடைய பிரச்சனை தெரியும், நீங்கள் பொருளாதாரத்தில் நெருக்கடி தெரியும். பெண்களுக்கு உள்ளூர்லேயே நிலம் வளம் சார்ந்த வேலை, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 500 ரூபாய் சம்பளம். படித்தவர்கள் அத்துணை பேருக்கும் அவருடைய தகுதி திறமைக்கு ஏற்ற உள்ளூர் தொழில் நிறுவனங்களிலே வேலை, படிக்காத அத்தனை பேருக்கும் விவசாய பணிகளிலே அரசு வேலை என்று பல்வேறு நலத்திட்டங்களை வச்சிருக்கோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் கழுத்தை நெரிக்கின்ற காங்கிரஸ் கட்சியை, கருவிலே நம் குழந்தை வளரக்கூடாது என்ற நெற்பயிர்களை வளரக்கூட தண்ணீர் தரமாட்டேன் என்று சொன்ன கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியை வேற இருக்க நமக்கு கிடைச்சிருக்க அருமையான சந்தர்ப்பம் இது. ஈழத்தில் நம் தொப்புள்கொடி உறவுகள் லட்சக்கணக்கான பேர் கொலை உண்டப்பட்டதுக்கு காரணமான காங்கிரஸ் கட்சியை மண்ணில் ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. படித்த பிள்ளைகள், எளிய பிள்ளைகள், இளைய தலைமுறை பிள்ளைகள் இங்க நிக்கிற எங்க எல்லாரும் எங்க கட்சிக்கார பிள்ளைகளை பாருங்க. யாராவது சுகர் பிபி பேஷண்ட் இருக்காங்களா? அப்படியே அண்ணா திமுக காரங்க காங்கிரஸ்காரங்களை பாருங்க. காங்கிரஸ்காரங்களும் ரொம்ப மோசமாக இருக்காங்க. கட்சி அவ்வளவு பழமையான கட்சின்னு சொல்ல வர. எதனால ஒரு பெரிய போராட்டம், இதுக்கு மேல விட்டுட முடியாது என்று இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகிறோம். நீங்களும் அதே மாற்றத்தை விரும்புறீங்கன்னு நம்புறோம். இவ்வளவு தூரம் பேசிட்டு போன பிறகு இந்த காசுக்காக வாக்கு செலுத்துவோம் நீங்க செலுத்துனீங்க அப்படின்னா இந்த கடவுளே வந்தாலும் இனிமே காப்பாற்ற முடியாது. நாங்களும் 14 ஆண்டு காலம் நின்றுட்டோம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களுக்கு தெரியும், கடைசி வரைக்கும் கூட்டணி அமைக்காம பல கட்சிகள் அல்லாடி கொண்டிருந்தது. என்ன காரணம்? கருத்தியல் பிரச்சனையா, சித்தாந்த பிரச்சனையா, இல்ல எதிர்ப்பு திட்டங்கள் ஏதாவது வந்துருச்சுன்னா அதை ஆமோதிச்சு பிரச்சனையா, இல்ல எவ்வளவு சீட்டு எவ்வளவு நோட்டு, இதான் பிரச்சனை. கூட்டணிக்காக இன்னைக்கு இருந்தாலும் அரசியல் விலைப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சி 1000 கோடிக்கு சமம் கொடுக்கவும் தயாரா இருப்பாங்க. 1000 கோடிக்கு சமம். ஆனாலும் அந்த பணத்தை எல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை முக்கியம் ஒரு மனுஷன் தனிச்சே நிக்கிறான். 14 வருஷமா தமிழர் என்ற தன்மானத்தோடு நிக்கிறான். சாதிய கூட்டணி, இந்த சாதியை கூப்பிட்டா இந்த கூட்டணியை கூப்பிட்டா அந்த சாதிக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க, இந்த மதத்து கூட்டணியை கூப்பிட்டா இந்த மதத்துக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அரசியல் கூட்டணின்னு ஒரு கூட்டணி வருது. கேட்டா மத சார்பற்ற கூட்டணின்றாங்க. மதமா சாதியா வீதம் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா நாங்கள் அப்படி இல்லைங்க. எங்களுக்கு பெருத்த கூட்டணி இருக்கு, மக்கள் பலத்தோட கூட்டணி. அதை நம்பி களத்துல நிக்கிறோம். எளிய பிள்ளைகளை எங்களை ஏமாத்திராதீங்க. ஏமாற போறது நாங்க இல்ல. நான் 2 தேர்தலில் நின்னேன். வடசென்னையில எம்பி தேர்தலுக்கு நின்னேன். அந்த தேர்தலில் எனக்கு ஓரளவுக்கு அங்கே வாக்கு கொடுத்தாங்க. அதே போன்று பூம்புகார் சட்டமன்ற தேர்தலில் நின்னேன். என்னை விட தகுதியான வேட்பாளர் அண்ணன் நிவேதா முருகன் அவரை தேர்ந்தெடுத்து வச்சாங்க. உண்மையிலேயே அவர் என்னை விட தகுதியானவர் தான். ஏன்னா அவர் மணல் குவாரி வச்சிருக்காரு, என்கிட்ட இல்லைங்க. அவர் செங்கல் சூளை வச்சிருக்காரு, அது என்கிட்ட இல்லைங்க. அவர் பஸ் ஓட்டுறாரு, அது என்கிட்ட இல்லைங்க. அவர் பள்ளிக்கூடம் வச்சிருக்காரு, அது என்கிட்ட இல்லைங்க. அவர் ஒரு தனியார் மருத்துவமனை வச்சிருக்காரு, அது என்கிட்ட இல்லைங்க. 4 மணல் குவாரி நடத்துறாரு, அது என்கிட்ட இல்லைங்க. இந்த தகுதி தானே உங்களுக்கு வேணாம்? அந்த தகுதி என்கிட்ட இல்லைங்க, சத்தியமா இல்லை. என்கிட்ட இருக்க தகுதி உயிரை கொடுத்தேனும் தமிழ் மக்களுடைய நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்க போராடுவேன். அதுதான் எங்கிட்ட இருக்க தகுதி. இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்டிருக்கிறேன், அதுதான் எங்கள் தகுதி. தமிழ் இனத்தின் ஒப்பற்ற ஒரே தலைவன் மேதகவே பிரபாகரனை தலைவனாக கொண்டிருக்கிறேன், அதுதான் எங்கள் தகுதி. விட்டுக் கொடுக்காத விடாப்பொடியாக தன்மானத்துக்கு சொந்தக்காரன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் தங்கச்சியாக இருக்கிறேன், அதுதான் எங்கள் தகுதி. இந்த நிலத்தின் மீது அவ்வளவு அன்பும் பாசமும் நேர்மையும் கொண்டிருக்கிறோம். ஒரு முறை வாக்கு செலுத்துங்க, வலிமை தாங்க. ஏங்க ஏழை எளிய மக்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு போக கூடாதா? அதிகாரம் படைத்தவர்கள், பணக்காரர்கள், அரசியல்வாதி வீட்டு வாரிசுகள் தான் போகணுமா?
இந்த நிலையை உடைச்சு ஒரு சாமானிய வீட்டு பிள்ளைகளும் நாடாளுமன்றத்துக்கு போகின்ற ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சி மயிலாடுதுறை மண்ணிலிருந்து தொடங்கட்டும் என்று சொல்லி மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. உங்கள் வீட்டு பிள்ளை கடைசி வரை உறுதியோடு இருப்பேன், இறுதி வரை உறுதியாக இருப்பேன். வாக்கு பெட்டியில வரிசை என் 5ல இருக்கு, 5ஆவதா என் பேர் இருக்கு. வாக்கு செலுத்துங்க, வலிமை தாருங்க. எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.